இந்த சிறிய வயதுல இந்த மேடையில் நான் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் ரெண்டே பேர் தான், இல்லை ரெண்டே விஷயம்தான். ஒன்று தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இன்னொன்று அவர் எனக்கு அளித்த வாய்ப்பான என் உயிரிலும் மேலான என்ற பேச்சு போட்டி தான். கடந்த மேடையில் சிற்றரசன் அவர்கள் எனக்கு ஒரு டிக்ளரேஷன் விட்டார். மேடை போட்டது மேடையில் இருக்கிறவங்களை புகழ்றது கிடையாது, திமுகவோட கொள்கைகளை மக்களிடையே எடுத்துரைக்கிறதுக்கு மட்டும்தான். முன்னாடி சொன்ன மாதிரி தான் என்னோட ஏக்கத்தோட தாக்கம் மட்டும் கிடையாது, 75 ஆண்டு ஏங்கிட்டு இருக்க இந்த ஏக்கத்தோட தாக்கம் தான் இந்த பேச்சு, இந்த பேரரசன் எல்லாமே. வெல்கையில வெற்றி இருக்கோ இல்லையோ, கொள்கையில தோல்வி வந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்கு தான் இன்னைக்கு ஏகப்பட்ட இளைஞர்கள் இந்த மேடையில் நிற்கிறோம். இந்திய அரசியல் சட்டத்தின் 7வது அட்டவணையின் கீழ் ஒன்றிய அரசினால் செயல்பட்டு வரும் பாதுகாப்புத்துறை, வெளியுறவுத்துறை, அஞ்சலகம், வங்கிகள் போன்ற எண்ணற்ற துறைகளின் பட்டியல் 97 இருந்து 100 அதிகரித்து விட்டது. ஆனால் மாநிலங்களுக்கென இருக்கும் அதிகாரங்களும் அங்கீகாரங்களும் 67 இருந்து 60 குறைந்து விட்டது. எல்லாருக்கும் பகுத்தறிவு இருந்தா சற்றே சிந்தித்து பாருங்கள், ஏன் இதெல்லாம், எதற்காக இதெல்லாம், எதனால் இதெல்லாம் என்று. ஒரு பெரிய கிராமத்துல ஒரு சிறிய குடிசை தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்ததாம். அது எங்கோ தொலைவில் இருக்கிற ஒரு கோட்டையில் இருக்கிற ஜமீன்தார் பார்த்து விட்டு அது ஏதோ ஒரு புகை எரியுதுன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். ஆனா அந்த குடிசையில வாழ்ற அந்த மக்களும் அந்த குடிசையை சுத்தி இருக்கிற அந்த மக்களுக்கு தான் தெரியும் அது புகை அல்ல, நம்மளை எரிக்க வர தீன்னு. அதே போலதான் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சருக்கு தான் தெரியும் தான் மக்களுக்கு என்ன வேணும் என்ன வேணான்னு. எங்கோ இருக்கிற மத்திய அரசுக்கு எப்படி தெரியும்? ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு முதலமைச்சருக்கு ஒரு மாவட்டத்தோட பெயரை மாற்ற கூட உரிமை இல்லாத போது எதற்காக முதலமைச்சர், எதற்காக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன, எதற்காக தேர்தல்? இதற்காக தான் மாநில சுயாட்சி வேண்டும் 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 என்று வலியுறுத்தினார் பேரறிஞர் அண்ணா. நாங்கள் இந்தியர்கள், எங்கள் நாடு இந்திய நாடு என்று இந்திய துணை கண்டம் முழுக்க கூக்குரலிட்டவர்கள் மத்தியில் நாங்கள் திராவிடர்கள், எங்கள் நாடு திராவிட நாடு, அடைந்தே தீருவோம் தனி திராவிட நாடு என்று போராடிய இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். 60% ஆண்களும் 40% பெண்களும் மட்டுமே பயணித்து வந்த பேருந்துகளில் 63.36% பெண்கள் உயர்ந்து 36.64% பெண்கள் குறைந்து, இல்ல ஆண்களா மாறி இப்படி பெண்கள் உயர்ந்து வெளியில பயணிக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? பெண்களின் பொருளாதார சுதந்திரம் திமுகவின் ஆட்சியில் அதிகமாகி உள்ளது என்பதுதானே அர்த்தம். ஆரிய ஆதிக்கத்தை மீண்டும் அழிக்க வந்த புதிய உதய சீரிய சிங்கத்தின் வீரிய அத்தியாயம். ஏறிய ஏற்றில் நீரிய நிலத்தில் கூறிய கொள்கையோடு ஊரிய வேர்முனையில் நேரிய நேர்மையாய் ஊதிய உதவிகளை பரிசாற்ற இளைஞர் அணி என்னும் போர் படையை உயரேற்ற வழிமொழிந்தது உதயநிதி என்னும் வேக நதி. இந்த குட்டை தான் கல்லெறிஞ்சா கலங்கும், ஆனா இந்த ஓடுற நதி ஒருபோதும் கலங்காது. அப்படிப்பட்ட ஒரு வேக நதி தான் இந்த உதயநிதி. நீட் இன்னைக்கு இந்தியாவோட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின கிராமப்புற மாணவர்களோட டாக்டர் கனவை கருவிலே கரைக்கிற ஒரு விஷயம். எல்லா மேடையிலையும் சொல்றதுதான், இங்கேயும் சொல்றேன். உங்களால மருத்துவ கல்லூரியில இருந்து படிக்க கூடாது, வெளியே போ அப்படின்னு அவங்களால வெளிப்படையா சொல்ல முடியாது. அதனால தான் நீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. உன்னால நீ எல்லாம் கல்வி கற்க தகுதியே இல்லை, வெளியே போ அப்படின்னு அவங்களால வெளிப்படையா சொல்ல முடியாது. அதனால தான் புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வந்தாங்க. எங்க மொழியை நீ கட்டாயம் கற்கணும் அப்படின்னு அவங்களால நம்மளை கட்டாயப்படுத்த முடியாது. அதனால தான்
மும்மொழி கொள்கைன்னு இந்தி திணிப்பை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி எதையுமே வெளிப்படையா நேரடியா செய்ய முடியாத வரைக்கும், ஆதிக்கத்திற்கும் அதிகாரத்திற்கும் அந்த பயம் இருக்கிற வரைக்கும், தமிழ்நாட்டில் யார் ஆட்சி வந்தாலும் போனாலும் தமிழ்நாட்டை ஆள்றது திமுக தான். அறம் வெல்லும், அநீதி வீழும் எனும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கையாண்ட வரிகளை நெஞ்சில் ஏந்தி ஆரிய ஆதிக்கத்தை அழித்து வஞ்சக நெஞ்சமெல்லாம் மஞ்சளிலே கரைகின்ற தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் கொண்டு வந்த நிகழ்ச்சி தான் பொய்ப்பெட்டி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. காலமா திமுக மீதும் திமுகவின் தலைவர்களான தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் மற்றும் இப்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் நாயக்கர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் அவங்க மேல பூசப்படுற ஒவ்வொரு பொய்களை போக்க, அநீதிகளை ஒழிக்க, உண்மைகளை காக்க, பொய்களை உடை தெரிந்து உண்மைகளை உறக்க சொல்ல வந்தாங்க பல அறிஞர்கள். கொரோனா காலகட்டத்தில் முடங்கி கிடந்த நமது நிலைமைய, முக கவசத்தால் மூடி கிடந்த நமது நிலைமைய, ஆட்சியிலே இல்லாத போது கூட ஓடி வந்த இளைஞர் படையோடு தேடி வந்த தலைவனாய் களமிறங்கி களமாடிய சிறப்பெல்லாம் உதயநிதியை மட்டும்தான் சாரும். என்ன சொன்னாங்க? திமுக ஒழியும், திமுக அழியும் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் ஒழிஞ்சு போயிட்டாங்க. ஆனா திமுக அப்படியே தான் இருக்கு. ஆனா இப்போ திமுக ஒழிஞ்சிரோன்றதெல்லாம் பழைய டைலாக். அதனால இப்போ ஒரு புதிய டைலாக் நான் போடுறேன்னு புதுசா ஒருத்தர் திமுக மக்களே மைனஸ் பண்ணி விடுவார்கள்னு ஒரு புதிய சாக்க போடுறாரு. என்ன மைனஸ் ஆக்கி விடுவார்களா? பேசுறதுக்கு முன்னாடி 24 மணி நேரம் யோசிச்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க 24 மணியை யோசிச்சு பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா 23 அணியை யோசிச்சு பார்த்திருக்கணும். மாணவர் அணி, மீனவர் அணி, மருத்துவர் அணி, இளைஞர் அணி, இலக்கிய அணி, பொறியாளர் அணி, தொழிலாளர் அணி, வர்த்தகர் அணி, அயலக அணி, தொண்டர் அணி, விவசாய அணி, விவசாய தொழிலாளர் அணி, மகளிர் அணி, மகளிர் தொண்டர் அணி, அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி, விளையாட்டு மேம்பாட்டு அணி, தகவல் தொழில்நுட்ப அணி, சுற்றுச்சூழல் சட்டத்துறை, ஆதி திராவிட நல உரிமை பிரிவு, சிறுபான்மைய நல உரிமை பிரிவு, கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவைன்னு 23 அணி இருக்கு. இந்த 23 கோட்டை தாண்டாதான் நீங்க எல்லாம் கோட்டையை பத்தியே யோசிக்கணும். ஒலிக்கும் விளக்குக்கே அளிக்கும் ஆற்றல் இல்லை, உழைக்கும் ஏழைக்கே அழைக்கும் அமைதி இல்லை, இல்லை எனும் இல்லத்தில் உள்ளத்தால் உறுதி கொண்டு உறங்காமல் பல ஏக்கத்தோடு ஏங்கி கிடக்கும் இளைஞர்களின் ஏக்கத்தை போக்க தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து அவர் அந்த துறையில் நடத்தி காட்டிய சாதனைகள் ஏராளம். தனியார் துணையோடு சாம்பியன் பவுண்டேஷன் மூலம் எண்ணற்ற வீரர்களை ஊக்க வைத்து அவர்களுக்கு வாய்ப்பு தந்தார். விளையாடுவதற்கு ஆர்வம் உண்டு, ஆனால் விளையாடுவதற்கு விளையாட்டு கருவிகள் இல்லை என்ற அந்த இளைஞர்களின் இயக்கத்தையும் போக்க கலைஞர் விளையாட்டு மேம்பாட்டு, கலைஞர் விளையாட்டு, அது என்ன அந்த திட்டத்தை பேர் யார் கரெக்டா சொல்வா? கலைஞர் விளையாட்டு கருவிகள் வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்து எண்ணற்ற வீரர்களுக்கு விளையாட்டு பொருட்களை வழங்கினார். இந்தியாவே வியந்து பார்க்கிற கேலோ இந்தியா, இந்தியாவிலே முதல் முறையா இரவு நேர ஃபார்முலா கார் பந்தயம், தமிழ்நாட்டிலே முதல் முறையா அலை சறுக்கு விளையாட்டு போட்டின்னு எண்ணற்ற சாதனைகளை விளையாட்டுத்துறையில் நடத்தி காட்டினாரு. நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால நானும் குறையாவே ஒரு சில விஷயங்களை சொல்லி மட்டும் முடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு கவிதை தான். ஆடுவார் ஆட்டமும் பாடுவார் பாட்டுமாய் அந்நியர் கூட்டம் கழித்திருக்க, யாரது மண்ணிலே யாரது நாடகம் பார்ப்போம் என்று நான் படையெடுக்க, என்னடா முடியும் முன்னால் என்று என் எதிரிகள் கொக்கரிக்க, இதுவும் முடியும் இன்னமும் முடியும் என்று நான் வாளெடுக்க, இங்குற்றான் எந்தமிழன் இங்கு வரும் இஞ்சிதனை எதிர்ப்பதற்கு துணிவே இன்றி அங்கத்தில் துடிப்பென்றி கிடக்கின்றானா, செங்குத்து வாளேந்தி நிற்கின்றானா, ஐயோ பாவம் அவனுக்கு சங்கத்தில் பாட்டெழுதி அரங்கேற்றுங்கள், தங்கத்தில் சிலை ஒன்று அணைத்திருங்கள், மதுரக்கவி விகாரக்கவி என எழட்டும் எதுகை மோனை, புறப்படுங்கள் மறவர் சேனை, இது அந்த பேரரசனின் ஆணை. மீண்டும் சொல்கிறேன்,
ஒரு நாள்ல இயக்கத்தை ஆரம்பிச்ச அந்த ஒரு நாள் இயக்கத்துக்கே இவ்வளவு இருமாப்பு இருக்கும் போது 75 ஆண்டு இயங்கிட்டு இருக்க இந்த இயக்கத்துக்கு எவ்வளவு இருமாப்பு இருக்கும்? இப்ப சொல்றேன், இருமாப்போட சொல்றேன், 234 லட்சியம் 200 நிச்சயம். திமுக வெல்லும், அதை மீண்டும் 2026 சொல்லும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.